அன்புமிகு சகோதரிகளே சகோதரர்களே, இன்று இறையேசு தம் பணிவாழ்வில் இறுதி கட்டத்தில் சீடர்களுடன் பந்தி அமர்ந்து பாஸ்கா விழாவை கொண்டாடி மகிழ்ந்ததை நினைவு கூற திரு அவையானது நம்மை ஆண்டவரின் இறுதி ராவுணவு திருப்பலிக்கு அழைக்கின்றது. இயேசு சீடர்களின் மதிப்பிற்குரியவராக இருந்து அடிமையின் பணியாகிய காலடி கழுவும் செயலை செய்தார். ஒருவர் ஒருவருக்கு பணி செய்ய வேண்டும் என்றும் பணி செய்வதே சீடர்களின் அடையாளம் என்றும் கூறுகிறார். அடுத்து இயேசு தம் சீடர்களுக்கு வாழ்வு தரும் உணவாக மாறுகிறார். கிறிஸ்துவே தலைமை குருவாகவும் பணிப்பொருளாகவும் நின்று குருத்துவத்தை ஏற்படுத்தி புதிய பாஸ்கா கொண்டாட்டத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார். நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நற்கருணை என்னும் புதிய உடன்படிக்கையை வெளிப்படுத்துகின்றார். நற்கருணை கொண்டாட்டத்தை நிகழ்த்து பொறுப்பையும் மக்களுக்கு கடவுளின் செய்தியை அறிவித்து அவர்களுக்கு பணி செய்யும் பொறுப்பையும் குருக்களிடம் ஒப்படைத்து குருத்துவத்தை ஏற்படுத்தினார். ஆகவே இன்று நாம் கிறிஸ்துவின் வழியில் அன்பு, மன்னிப்பு, தாழ்ச்சி ஆகியவற்றை ஆடையாக கொள்வோம். வரலாறு காண முடியாத தன் வாழ்வில் உயரிய செயலை இயேசு இன்று நமக்காக விட்டு செல்கின்றார். தன்னை உடைத்து கொடுத்து மாதிரி காட்டி சென்று பெரும் அருள்கொடைகள் வழியாக தன்னை தினமும் பலியாக்கி பலிப்பொருளாக்கி பலிப்பீடத்தின் வழியாக நற்கருணையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்னும் இயேசுவின் வல்லமை மிகு வார்த்தைகள் இன்றும் திருப்பலியில் ஒலிந்து கொண்டே இருக்கின்றது. இயேசு தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானவர், தன்னை அழைத்தவர், தேர்ந்தெடுத்தவர், தன்னோடு இருக்க தன் பணிப்பொறுப்பையே கொடுத்தவர். அவர்களின் கால்களை கழுவி குருத்துவ அருள்கொடைக்குரிய பொருளையும் உணர்த்திவிட்டார். இவ்வழகிய அருள்கொடைகள் வழியாக கிறிஸ்து இன்றும் வாழும் இறைவனாக தன்னை எம்பித்து விட்டார். அதேவேளை இவ்வருள்கொடைகள் வழியாக திரு அவை இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எமக்கு தேவையான அருள்கொடைகளும் நிறைவாக பொழியப்படுகின்றன. எனவே எம் இதயத்தை நற்கருணையில் வாழும் கிறிஸ்துவின் ஆலயமாக மாற்றுவோம். ஆம், மகிழ்ச்சியை உலகெங்கும் பரப்பும் கருவியாக எம்மை மாற்றிக்கொள்ள வரம் கேட்போம். மேலும் தம்மை தியாகியாக்கி தமது வாழ்வால் கிறிஸ்துவை உலகறிவிக்கும் குருக்களுக்காகவும் இப்பலியிலே மன்றாடுவோம். இன்றைய திருவழிபாடானது 4 பகுதிகளை கொண்டுள்ளது. வார்த்தை வழிபாடு, பாதம் கழுவும் சடங்கு, நற்கருணை வழிபாடு, நற்கருணை இடமாற்றும் பவனி. எனவே இந்த வழிபாட்டின் நிகழ்வுகளில் பொருளுணர்ந்து பக்தியோடு பங்கெடுப்போம். சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். வழியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், வழியில் இணைவோம், இறை
தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நம்பிக்கையோடு வாழ்ந்திடும் போது மானுடம் உயர்வு பெறும். இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடும் போது வாழ்வே முழுமை பெறும். தந்தையை நம்பி தன்னுயிர் தந்த இயேசுவின் வழியில் நாமும் இணைவோம். தன்னலம் மறந்து பிறநலம் பார்க்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், வழியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், வழியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் தான் நாம் பெருமை பாராட்ட வேண்டும். அவரிலே தான் நமக்கு மீட்பும் வாழ்வும் உயிர்த்தெழுதலும் உண்டு. அவர் வழியாகவே நாம் மீட்க பெற்றோம், விடுதலை அடைந்தோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, புனித சூசையப்பரின் அன்பு மக்களே, இந்த மாலை வேளையிலே திருச்சபையின் புனிதமான ஒரு உன்னதமான ஒரு நாளாக போற்றப்படக்கூடிய புனித வியாழன், புனித வெள்ளி, புனித சனி என்று சொல்லி 3 நாட்களிலும் ஒரே குடும்பமாக இணைந்து ஆண்டவருடைய அன்பு மிகுந்த அவருடைய திட்டத்தில் பங்கேற்பதில் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அன்னையாம் திருச்சபை நமக்கு உடையாக கொடுத்திருக்கிறார். திருச்சபையினுடைய ஒரு அழகான இறைவனுடைய அன்பின் பரிசாக இருக்கக்கூடியது
இந்த நற்கருணையை ஏற்படுத்தக்கூடிய குருத்துவம். நிச்சயமாக இன்றைய தினம் அன்னையாம் திருச்சபை குருக்களின் தினமாக கொண்டாடி அகமகிழ்கின்றது. திருச்சபைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பரிசாக இருக்கக்கூடியது குருக்கள். பணி குருத்துவம், பொதுநிலை குருத்துவம், இவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருப்பது நற்கருணை. நற்கருணை ஆண்டவர் கொடுத்த ஒரு பரிசாக இருக்கிறது. அந்த நற்கருணை தான் ஒவ்வொரு கிறிஸ்தவளின் குருக்களின் ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கக்கூடிய ஒரு அன்பின் பரிசாக திகழ்கிறது. இந்த நாளிலே நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். அந்த இஸ்ராயேல் மக்கள் அந்த பாஸ்கா உணவின் வழியாக யாவை இறைவன் செய்த எல்லா நன்மைத்தனங்களும் நினைத்து பார்த்தார்கள், நன்றி செலுத்தினார்கள். அதே பாஸ்கா விழாவைத்தான் இயேசு கொண்டாடுகிற பொழுது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக சீடருடைய பாதங்களை கழுவி தன்னையே தாழ்த்தி வெறுமையாக்கி அந்த அடிமையின் கோலத்தின் அடையாளமாக அந்த நிகழ்வை ஏற்படுத்தினார். எனவே அதுதான் நாளிலே உலகம் முழுவதும் கிறிஸ்தவ ஆலயங்களிலே பாதம் கழுவும் சடங்கு, நற்கருணை இடமாற்றம் போன்ற அழகான வழிபாட்டு நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுகிறது. எனவே அன்பிற்கினியவர்களை இந்த நாளிலே சிறப்பாக நாம் சிந்தித்து பார்த்து நாளில் ஒப்பு கொடுப்போம். இறைவன் கொடுத்த இந்த பரிசாக இருக்கக்கூடிய நற்கருணையின் மீது நாம் எந்த அளவுக்கு ஆழமான நம்பிக்கையும் ஆழமான அன்பும் பற்றும் கொண்டு வாழ்கிறோம் என்பதை நினைத்து பார்த்து, குறிப்பாக மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குருக்களுக்காகவும் திருச்சியில் இருக்கக்கூடிய அனைத்து குருக்களுக்காகவும் நாம் இந்த நாளில் சிறப்பாக மன்றாடி அவருடைய அன்பு கரங்களில் இறைவனுடைய அன்பு கரங்களை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். இந்த மகிமைக்க திருப்பலியை நாம் தகுந்த முறையிலே ஒப்பு கொடுக்க நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டி நாம் மன்றாடுவோம். கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். குருக்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் எந்த அளவுக்கு இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலிருந்து இந்த துறவு வாழ்க்கைக்கு எத்தனை குருக்களை நாம் அனுப்பியிருக்கிறோம். துறவு வாழ்க்கை மேற்கொள்வதற்கு எத்தனை அன்பு பிள்ளைகளை குருக்களாக நாம் மாற்றியிருக்கிறோம். உலகம் முழுவதும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லி தன் அன்பு சீடர்களுக்கு ஆற்றலையும் அதிகாரத்தையும் வழங்கிய இறைவன் அந்த ஆற்றலிலும் அதிகாரத்திலும் பங்கு பெறக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாறியிருக்கிறோமா? நினைத்து பார்ப்போம். இந்த நற்கருணை மீது எந்த அளவுக்கு பற்றும் பாசமும் வைத்திருக்கிறோம். திருப்பலியிலே பங்கேற்று நம்மையே அர்ப்பணித்திருக்கிறோம். இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலி என்று சொல்லி அன்னையாம் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற வேளையிலே அந்த திருப்பலியிலே எந்த அளவுக்கு நாம் பங்கேற்று மன்றாடுகிறோம். எந்த அளவுக்கு கிறிஸ்தவ வாழ்வின் ஆணிவேராக அடித்தளமாக இருக்கக்கூடிய தாழ்ச்சி என்ற பண்பில் நாம் உயர்ந்திருக்கிறோம். தவறிய தருணங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதனாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள் அனைத்தையும் மன்னித்து ஆண்டவர் முடிவில்லா வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்வாராக. இப்பொழுது ஆலய மணிகள் ஒலிக்கப்படும், பீடத்தில் இருக்கக்கூடிய மணிகள் ஒலிக்கப்படும்.
நாளை தினத்தில், அதாவது உயிர்ப்பில் சனிக்கிழமை இரவு வரைக்கும் மணிகள் ஒழிக்கப்படாது. எனவே இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து சிறப்பாக இந்த உன்னதங்களின் கீதத்தை பாடி ஆண்டவரை நாம் ஆர்ப்பரித்து நாம் பாடி ஜெபிப்போம். ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் இப்புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள்புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் நிறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கினைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாஸ்கா ராவுணவு பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 8, மேலும் 11 முதல் 14 வரை. ஆண்டவரே பேசும், உம் அடியேன் நான் கேட்கின்றேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 8, மேலும் 11 முதல் 14 வரை. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள்
குடும்பத்துக்கு ஒரு ஆடு, வீட்டுக்கு ஒரு ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது: இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திரு வசனங்கள் 23 முதல் 26.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 23 முதல் 26. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புதியதோர் கட்டளை உங்களுக்கு தருகின்றேன். உங்களுக்கு நான் அன்பு செய்தது போலவே நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்றுரைக்கின்றார் எம் பெருமான் இயேசு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வாக்கியங்கள் 1 முதல் 15 வரையுள்ள இறை வசனங்கள். பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டி கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழ செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார்.
நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான தீசு சேவர்பட்டின பங்கு இறை சமூகமே, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4 மணிக்கு நான் இந்தியாவுக்கு வந்தேன். அப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் போட்டோன்னே எங்கள் பங்கு சாமியார் சேசுராஜ் முன்னாடி பாம்பனில் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட பேசினேன், அண்ணே ஊருக்கு வர்றேன் அப்படின்னு. சரி தம்பி வந்துரு, அப்போ ஈஸ்டருக்கு இங்கே தானே அப்படின்னார். இல்லை அப்படி. எங்கே போகிறேன் அப்படின்னு. தங்கச்சி மடத்துக்கு போகிறேன். அங்கே எங்கடா போகிறேன் அப்படின்னார். அதோட வீட்டுக்கு இல்லை, நான் போக வேண்டியிருக்கு. வீட்டுக்கு வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4 மணிக்கு வந்தேன். 7 மணிக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் கார்மேல் மடம் இருக்குது, ஒரு சில பேருக்கு தெரியும். அந்த சிஸ்டர்ஸ் கான்வென்ட்டில் பூசை முடிச்சதுக்கப்புறம் அம்மாங்க கேட்டாங்க, ஐயா அப்போ ஹோலி வீக் இங்கே தானே இருப்பியா? இல்லை தங்கச்சி மடத்துக்கு போகிறேன் அப்படி சொன்னேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். என் தங்கச்சி கேட்டா, அண்ணே இங்கே தானே இருப்ப அப்படின்னு. இல்லை தங்கச்சி மடத்துக்கு போகிறேன். என்ன தங்கச்சி மடத்துக்கு போகிறேன்? இருக்கிறதாலும் தங்கச்சி மடத்துக்கு போய் 4 வருஷம் கழிச்சு இப்போ தான் போகிறேன் அப்படின்னு. அப்புறம் நானே சொன்னேன், ஏன் போகிறேன்னு தெரியுமா? அவர்கள் அன்பு பெரிது, அவர்கள் நம்பிக்கை பெரிது, அவருடைய உபசரிப்பு பெரிது. எல்லாவற்றையும் கடந்து அவர்கள் குருக்கள் மீது கொண்டிருக்கிற மரியாதை பெரிது. பிரைஸ் தி லார்ட். இதை நான் நம்புறேன். நம்புறவங்க மாத்திரம் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு பங்குசாமி தொடக்க உரையில் சொன்னது போல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னை கவர் பண்றதுக்கு. நவீன் அண்ணனுக்கு முப்பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது இல்லையா? அது சாமி அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டாரு. ரஜினிஸ் ஓஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவவியல் அறிஞர், இந்தியாக்கார் தான், இறந்துட்டார் அவர். அவர் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திட்டு இருந்தாரு. அந்த ஆசிரமத்துக்கு ஒரு புத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்திருந்தார். அவர் ஓஷோட்ட போய் கேட்கிறாரு, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் புத்திசம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி? கிறிஸ்தவத்துக்கும் புத்த மதத்துக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன, நீங்கள் சொல்ல முடியுமா என்று கேட்டார். அவர் ஒரு இந்து சார்ந்தவர். அவர் சொன்னார், இப்படி நான் இப்படித்தான் வேறுபடுத்தி பார்க்கிறேன். புத்தருக்கு ஒரு சீடன் இருந்தான், அவனுடைய மானசீக சீடன், அவனுடைய பெயர் ஆனந்த். சாவின் இறுதி படுக்கையில் நிமிடத்தில் இருக்கிற பொழுது அந்த ஆனந்த் புத்தரிடம் கேட்டான், கௌதம புத்தரிடம், ஐயா இறப்பதற்கு முன்பாக உங்கள் நினைவாக எனக்கு ஏதாவது கொடுத்து செல்லுங்கள் என்று. புத்தர் பக்கத்தில் இருந்த பூச்செடியில் இருந்த ஒரு மல்லிகை பூ எடுத்து அவர் கையில் கொடுத்தார். இதுதான் உனக்கு என் நினைவாய் நான் தருகிறேன் என்று. அப்படியே சொல்லிட்டு ஓஷோ சொன்னார், கிறிஸ்டியானிட்டியில் என்ன சிறப்பு தெரியுமா? கிறிஸ்தவத்தினுடைய மையமாக இருக்கிற இயேசு ஆண்டவர் தன்னுடைய இறுதி நாளில் தன் சீடர்கள் எனக்கு ஏதாவது கொடுத்து விட்டு போ என்று கேட்கவில்லை. ஆனால் அவர் ஒன்றை கொடுத்தார், அவர் தன்னையே கொடுத்தார். அதுதான் கத்தோலிக்க திருச்சபை அழியாமல் நிலைத்து நிற்கிறது. அதுதான் புத்தத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் இருக்கிற வித்தியாசம் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அந்த நற்கருணை விழாவைத்தான் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். ஆண்டவர் தன்னை கொடுக்கிற பொழுது அந்த நற்கருணையில் பொதித்து கொடுக்கிறார். இந்த முப்பெருமாக கொண்டாடப்படுகிற இந்த நல்ல நாளில் இயேசு காலத்தில் கொண்டாடப்பட்ட பாஸ்கா என்ன என்பது தெரிந்தால்தான் இந்த நற்கருடைய மகிமையை நம்மால் கண்டுகொள்ள முடியும். இயேசுடைய காலத்தில் பாஸ்கா கொண்டாடப்பட்டது.
எதற்காக அந்த எருசலேம் ஆலயத்திற்கு ஆண்டவர் சொல்கிறார்? கடந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, அந்த குருத்தோலை பவனி. அப்ப எதற்காக சொல்லுகிறார் என்று சொன்னால், தன் சீடர்களோடு சேர்ந்து பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக சொல்லுகிறார். அப்ப பாஸ்கா விழானா என்னன்னு தெரியணும். முதல்ல பாஸ்கா விழா 2 மரபின் அடிப்படையில் கொண்டாடப்படும். ஒன்று ஆபேலின் மரபு, மற்றொன்று என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? அந்தோனியாரா? காயினுடைய மரபு. ஆபேல் காயின். ஆபேலுடைய மரபை பின்பற்றக்கூடியவர்கள் ஆண்டவருக்கு நல்ல ஆட்டை அடித்து அந்த இரத்தத்தை கடவுளுக்கு காணிக்கையாய் கொடுத்து அந்த விழாவை கொண்டாடுவது உண்டு. அந்த இருக்கு. இந்த பக்கம் காயினுடைய பரம்பரை என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் உணவு தானியங்களை விவசாயத்தில் வருகின்ற நிலத்தின் விளைச்சலை கடவுளுக்கு கொடுத்து அவர்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடுகிறார்கள். காலம் கெல்லச் செல்ல இந்த 2 மரபும் இணைக்கப்பட்டு அழகான ஒரு பாஸ்கா விழாவாக எக்ஸோடஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த விடுதலை பயண அனுபவத்தை கலந்து கொண்டாடுகிறார்கள். எப்படி கொண்டாடுவாங்கன்னா, இந்த வீட்டினுடைய தலைவர், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், அண்டை வீட்டார் எல்லோரையும் அரவணைத்து அழைத்து ஒரு வட்டமாக உட்கார்ந்து கொள்வதுண்டு. திருப்பாடல் 113ம் 114ம் பாடப்படும். அதற்கு பிறகு அந்த வீட்டினுடைய தலைவர் அவருக்கு சின்ன ஒரு ரச கிண்ணத்தை கொடுத்து அந்த ரசத்தை பரிமாறுவார். ரசத்தை பரிமாறிய பிறகு ஒரு கசப்பு கீரை அவர்களுக்கு கொடுப்பார். எல்லாத்துக்கும் விவிலியத்தில் பின்னணி இருக்கு, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யுவர் வெல். அப்ப அந்த கசப்பு கீரை உண்ட பிறகு மீண்டுமாக ஒரு திருப்பாடல் 2 பாடப்படும். 115வது திருப்பாடலும் 116வது திருப்பாடலும் பாடப்படும். அது முடித்த பிறகு மீண்டுமாக ஒரு குவளை ரசம் எல்லோருக்கும் பரிமாறப்படும். அந்த ரசம் பரிமாறப்பட்ட பிறகு கறி உணவு கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கடைசி சிறு இளையவனாக இருக்கக்கூடியவர் அதற்கான விளக்கத்தை கேட்பார். ஏன் நீங்க கசப்பு கீரை கொடுக்குறீங்க? ஏன் ரசத்தை விட்டு விட்டு கொடுக்குறீங்க? ஏன் பாடல் பாடுகிறீர்கள்? ஏன் இந்த கறி கொடுக்கிறேன் என்று கேட்கிற பொழுது பாஸ்கா அனுபவத்தை அவர்களுக்கு அந்த வீட்டினுடைய தலைவர் சொல்லி காமிக்கிற பொழுது இறுதியாக 117வது திருப்பாடலும் 118வது திருப்பாடலையும் பாடித்தான் பாஸ்கா விழா கொண்டாடப்பட்டது. இந்த எதிர்பார்ப்போடு தான் 12 சீடர்களும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இயேசு தலைவராக இருக்கிறார். பாஸ்கா விழா ஆரம்பிக்கிறது. ஆனால் அதில் ட்விஸ்ட் அடிக்கிறார் ஜீசஸ். திருப்பாடல் பாடப்படுகிறது, ரசம் பரிமாறப்படுகிறது, உடல் கொடுக்கிற பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை என் நினைவாக செய்யுங்கள். என்ன சொன்னாரு? இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி நற்கருணை ஏற்படுத்தினார். பிரியமான மக்களே, எல்லோருக்கும் சொல்லுகிறேன், நான் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் நற்கருணை கத்தோலிக்கர்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு அரும் அடையாளம். பிரைஸ் தி லார்ட். இது கத்தோலிக்கர்களுக்கு மட்டுமே சொந்தமான. மாதாவை கூட இயேசுவை பெற்றெடுத்த தாய் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய சபையார்கள் இருக்கிறார்கள். குறைந்தபட்ச மரியாதையோடு நாம கொடுக்கிற அந்த மரியாதையை கொடுக்கலைனாலும், அந்த வெனரேஷன், அந்த உச்சபட்ச மரியாதை அன்பையும் காட்டாவிட்டாலும் இயேசுவை பெற்றெடுத்த தாய் என்கிற நிலையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சபையார்கள் இருக்கிறார்கள். ஆனால் நற்கருணையை நாம் ஏற்றுக்கொள்வது போல ஏற்றுக்கொள்வதற்கு ஒருவரும் இல்லை. நாம் நம்புவது போல, நாம் விசுவசிப்பது போல ஆழமான விசுவாசத்தோடு நற்கருணை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யாருமே இல்லை. கத்தோலிக்கர்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு பொக்கிஷம் நற்கருணை. விசுவசிக்கிறீர்களா? நம்புகிறீர்களா? 1969வது வருஷம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி நிலவில முதல்ல கால் எடுத்து வச்சது யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங். அவர் கூட இன்னொருத்தர் போனார். அவரை யாருமே நம்ம நினைச்சு பார்க்கறது இல்லை. பஸ் ஆல்ட்ரின் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போனார். அப்போ 2 பேருமே தயாராகிறார்கள் விண்வெளிக்கு போறதுக்கு. இப்ப நீங்க கேள்வி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுனிதா வில்லியம்ஸ் எவ்வளவு நாள் விண்வெளியில் இருந்துட்டு வந்தாங்க. அப்ப முதல் முறையாக அவர்கள் நிலவுக்கான பயணத்தை மேற்கொள்ள காத்திருக்கிறார்கள். அப்போ ஆம்ஸ்ட்ராங் ரெடி ஆயிட்டாரு, ஆல்ட்ரின் ரெடி ஆயிட்டு அவருடைய பங்கு குருவிடம் போய் சொல்லுகிறார், இது போல நான் நிலவுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். எனக்கு பயமாக வரும் நேரத்தில் எனக்கு துணைக்கு யாராவது ஒருவர் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார். உடனடியாக குருவானவர் ஆலயத்திற்குள் சென்று நற்கருணை பேழையை திறந்து 2 நற்கருணை எடுத்து ஒரு சின்ன ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன டப்பை பார்த்துருப்பீங்க, அதில் வச்சு இதை கொண்டு செல்லுங்கள். நீங்கள் எப்பொழுது உச்சக்கட்ட பயத்தை உணர்கிறீர்களோ அப்போது இந்த நற்கருணை எடுத்து உட்கொள்ளுங்கள். இது மந்திரிக்கப்பட்ட, இது புனிதப்படுத்தப்பட்ட நற்கருணை என்று சொன்னார். விண்வெளிக்கு செல்லுகிறார்கள். கீழே இருந்து கமெண்ட் வருது, இட்ஸ் டைம், கெட் டவுன், இறங்குங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஆம்ஸ்ட்ராங் இறங்குவதற்கு தயாராக இருக்கிறார். அந்த நேரம் ஆல்ட்ரின் அந்த ஃபிக்ஸை திறந்து அந்த நற்கருணை எடுத்து, நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள்,
நீங்கள் என்னோடு இருந்தால் மிகுந்த கனி தருவீர்கள் என்று அவருக்கு பிடித்த அந்த யோவான் நற்செய்தியினுடைய பகுதியை சொல்லி அந்த உணவை உட்கொண்டார். அந்த கேப்ல தான் ஆம்ஸ்ட்ராங் இறங்கினார். அங்கதான் ஆல்டன் கொஞ்சம் லேட்டானார். கீழே வந்த பிறகு அவர் பேட்டி எடுக்கிறாங்க. அப்ப கேட்டாங்க, 2 பேர் தானே போனீங்க, 2 பேரும் சேர்ந்தாப்புல காலை வச்சு இறங்கியிருக்கலாம்ல, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது சொன்னார், நான் நிலவுக்கு சென்றது எனக்கு ஆனந்தம், அதைவிட ஆனந்தம் நிலவிலே முதலில் உட்கொள்ளப்பட்ட உணவு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உணவு, அதுதான் நற்கருணை என்று அவர் சொன்னாராம். பிரைஸ் தி லார்ட். அப்ப நிலவில் முதலாக உட்கொள்ளப்பட்ட உணவு நற்கருணை, அதை ஏந்தி சென்றவர் நான் என்கிற பெருமையை நான் பெரிதாக கருதுகிறேன் என்று அவர் சொன்னாராம். அப்பேற்பட்ட நற்கருணைக்கு சொந்தக்காரர்கள் நீங்களும் நானும். இந்த நல்ல நாள்ல நாம் எவ்வளவு தூரம் நற்கருணைக்கு மதிப்பும் மரியாதையும் நம்முடைய வாழ்க்கையில் அங்கம் கொடுக்கிறோம் என்பதை உங்களுடைய தனிப்பட்ட சுய பரிசோதனைக்கு விட்டு விடுகிறேன். இரண்டாவது, இந்த நாளினுடைய நடுநாயகமாக இருப்பது குருத்துவம். என்னது? குருத்துவம். நினைக்கிறேன் உங்க எல்லாருக்குமே சாமியாரை பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்குமா இல்லையா? நான் எந்த சாமியாரை பிடிக்கும் கேட்கல, சாமியாரை பிடிக்குமா இல்லையான்னு தான் கேள்வி. பிடிக்கும். பிடிக்கலனா நீங்கள் கத்தோலிக்கலாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பூசைக்கு வர முன்னாடி நான் சாமியன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சொன்னேன், இன்னைக்கு எங்கள் நாட்டில் நான் படிக்கிற அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டில் அவங்க இன்னைக்கு தான் கிறிஸ்மா மாஸ் நடக்கும். அந்த மாஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, நற்கருணைலாம் கொடுத்த பிறகு பிஷப் மைக்கு வந்து சொல்லுவார், எல்லாருக்கும் தேங்க் பண்ணிட்டு சொல்வார், என்னுடைய சகோதர குருக்களை தந்த பெற்றோரே உங்களுக்கு நன்றி, என்னுடைய சகோதர குருக்களை இந்த திருச்சபைக்கு தந்த அவர்களின் உடன்பிறப்புகளே உங்களுக்கு நன்றி அப்படின்னு ஒவ்வொருவருக்கா நன்றி சொல்லிட்டு கடைசியாக சொல்வார் எங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு, இந்த தோட்டத்தில் இணைந்து பணி செய்ய உங்கள் உள்ளத்தையும் உடலையும் எனக்காக தந்த என் அன்பு சகோதர குருக்களே உங்கள் எல்லோருக்கும் நன்றி அப்படின்னு சொல்வார். சொல்லிவிட்டு ஒவ்வொரு குருவாக கட்டிப்பிடித்து எங்களுக்கு முத்தம் கொடுத்து இந்த நாளில் குருத்துவத்தின் மகிமையை எங்களுக்கு உணர்த்துவார். எல்லா சாமியார்களுமே கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள். குருத்துவம், இந்த பணி குருத்துவம் பொது குருத்துவத்தை தாங்கி நிற்பதற்காக உருவாக்கப்பட்டது. நம்புகிறீர்களா? நம்பலனான்னு பிரச்சனை இல்லை, நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. பணிக்குருத்துவம் இந்த பொது குருத்துவத்தை தாங்கி நிற்கிறது. ஒவ்வொரு சாமியாரையும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய குருத்துவத்தை உணர்ந்த தருணம் என்று 1-2 கட்டாயம் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில வெகு சமீபமா இங்க வர்றதுக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக எனக்கு கடவுள் ஒரு அருமையான அனுபவத்தை கொடுத்து என் குருத்துவத்தின் மேன்மையை எனக்கு உணர்த்தினார். அன்னைக்கு 12ஆம் தேதி, மார்ச் மாதம் 12ஆம் தேதி எங்கள் பங்குல குவாதலுப்பை மாதம் ஒவ்வொரு மாதமும் 12ஆம் தேதி சிறப்பு. 9 மணிக்கு பாவ சங்கீதனம் ஆரம்பிக்கும், 11 மணிக்கு பாவ சங்கீதனம் முடியும், திருப்பி 11 மணிக்கு கொடி பிளெஸ்ஸிங் கொடுப்பாங்க, 12 மணிக்கு பூச ஆரம்பிக்கும், 1:30க்கு பூச முடியும். பயங்கர டைட்டாக இருக்கும். அந்த நாள் 1:30க்கு திருப்பலி முடிஞ்சு ரூமுக்கு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகிறேன். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு, ஃபாதர் வர முடியுமா அப்படின்னு. என்னம்மா அப்படின்னு. ஒருத்தர் அவஸ்தைக்கு நிற்கிறாங்க, தயவு செஞ்சு வர முடியுமா? நான் சொன்னாக்கா காலையில் 9 மணிலேருந்து 1:30 வரை ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், சாயந்தரம் வர சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்படியா ஃபாதர், சரி நான் சொல்கிறேன். அவர்கிட்ட போய் சொன்னக்கு, சரி நான் சாயந்தரம் வரை வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டார். நான் சாயந்தரம் வரை வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அம்மா சொன்னாங்க, ஃபாதர் அவர் சாயந்தரம் வரை வெயிட் பண்ணுறாராம் ஃபாதர் உங்களுக்கா? வெக்கக்கேடா போச்சு. சரி நான் வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரசரன்னு இறங்கி வந்து உடையை மாற்றிட்டு வந்தேன். அப்போ அவர் சிரிச்சுட்டே இருந்தார், நல்லா பேசினார். ஃபாதர் என் மனைவிக்கு தான் ஃபாதர் நன்மை கொடுக்கணும் வாங்க அப்படின்னார். நான் வீட்டுக்கு போனேன். வீட்டினுடைய சூழல் முழுவதுமாக இருண்ட ஒரு நிலை. எல்லா பிள்ளைகளுமே 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளை 1 ஆண் பிள்ளை, எல்லாருமே ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க. நான் கேட்டேன் யாருக்கு நன்மை கொடுக்கணும்னு. அம்மாவுக்கு தான் கொடுக்கணும். அம்மா எங்கே அப்படின்னு. அம்மா பாத்ரூம் டாய்லெட் போயிருக்காக வந்துருவாங்கண்ணா. அப்போது அந்த அம்மா பாத்ரூமை விட்டு வெளியில் வரும்போது இப்படி வந்தவங்க என்னை பார்த்த உடனே, ஃபாதர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னாங்க. நான் அவரோட உடையை பார்த்தேன். 2 மார்பகமும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு இரத்த கரையோடு இருக்கிறது. இந்த பக்கமும் இரத்தக்கரை, 2 பக்கம் தெரியுது. என்னை பார்த்தோன்னே டக்குன்னு ஷால் எடுத்து மேலே போட்டாங்க. அப்படி வந்து உட்காந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், பாவசிங்கத்தனை பண்ண விரும்புகிறீங்களாம்மா அப்படின்னு. ஃபாதர் கட்டாயம் ஃபாதர் அப்படின்னா. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி 5 நாட்களில் நான் ஒரு 5 நாளுக்கு முன்னாடி நான் உங்களை சந்திக்கிறேன். பாவசிங்கத்தனை பண்ணணும்னு சொன்னால் ஒரு 15 நிமிஷம் ஒரு 45 நிமிஷம் படுத்துக்கிறவா ஃபாதர் அப்படின்னா. அவங்க படுத்துக்கிட்டாங்க. நானும் அப்படியே பெட்டில் சாஞ்சிக்கிட்டு காதை கொடுத்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு பேசி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் கடைசியாக நன்மை வாங்கிக்கிறீங்களாம்மா அப்படின்னு. சரிங்க ஃபாதர், இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னேன். வந்தாங்க. நற்கருணை நான் ஜபம்லாம் முடிச்சுட்டு நற்கருணை குடிச்சிட்டு எனக்கே ஒரு ஃபீல் ஆச்சு.
இவங்களுக்கு நம்ம சிறப்பாக ஜெபிக்கணும். ஏன்னா எங்கள் அம்மா கேன்சரில் இறந்ததுனால ஐ நோ த பெயின் ஹவு மச் இட் இஸ். நான் என்னுடைய ஸ்டோலை எடுத்து இப்படி தலையில் வச்சு ஆங்கிலத்தில் அவங்க ஆங்கிலம் தான் பேசுவாங்க. இப்போ ஆங்கிலத்தில் ஜெபம் பண்ணேன், ஒரு 2 நிமிஷம் பண்ணேன். அதுக்கு மேலே எனக்கு ஆங்கிலத்தில் நல்ல வார்த்தைகள் வேகமாக வரலை. டக்குன்னு நான் சுவிட்ச் ஆகி தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டேன். கடன்னு நான் எனக்கே கண்ணீர் வந்துருச்சு. நான் ஜெபம் பண்ணேன், அவங்கெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறேன்னு நினச்சிட்டாங்க எல்லாருமே. அப்போது நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு எடுத்தேன் பாருங்கள். எடுத்துகிட்டு அப்புறம் நான் கேட்டேன், அம்மா போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே என்னை பார்த்தாங்க. வலிக்குதா அம்மா அப்படின்னு ஒரே கேள்வி தான், வலிக்குதா அப்படின்னு கேட்டேன். ஒரே தாங்க முடியல ஃபாதர் அப்படின்னாங்க. பட் அப்படியே அங்கேயோட என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க. அங்கேயெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு அப்படியே ஃபுல்லாக. ஏன்னா அந்த பிரெஸ்ட்டில் இருந்த ரத்தம் அப்படியே அங்கேயில் பிடிச்சிருச்சு. அப்படியே நறுக்குன்னு கட்டி பிடிச்சிட்டாங்க. சரி, திருப்பி நான் அப்படியே கையை வச்சுட்டு இருந்தேன். பிள்ளைகள் அழுகுது, வீட்டுக்கார் அழுகிறார். பிகாஸ் லாஸ்ட் அவங்களுக்கே தெரியும் ஒரு 4-5 நாளில் இறக்க போகிறாங்க அப்படின்னு. எல்லாருமே அழுகிறாங்க. ஏன்னா ஐ வாஸ் ரியலி மூவ்ட். ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் அவங்களை விட்டுட்டேன். ஒரு 3 நிமிஷம் நறுக்குன்னு கட்டி பிடிச்சி அழுதுட்டு அப்படி சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி விட்டேன் பாருங்கள். அப்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொல்ல தெரியுமா? ஐ மெட் ஜீசஸ் டுடே. நான் இன்று இயேசுவை சந்தித்தேன். கேன் யூ இமேஜின்? நான் இன்று இயேசுவை சந்தித்தேன். இதோட ஒரு குருவானவருக்கு என்ன வேணும்? ஒரு குருத்துவத்தினுடைய மகிமை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு என்ன வேணும்? நீங்கள் சாமியார் என்ன கேட்டான்னு சொல்லுவாங்க, இங்கே இருக்கிற 4 சாமியாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, என்னுடைய அனுபவத்தை காட்டிலும் மிக உயரிய அனுபவம் அவர்களுடையதாக இருக்கும். இவற்றையெல்லாம் காண்கிற போது நாங்கள் நினைப்போம், குருத்துவம் எவ்வளவு மேன்மையானது. அடுத்த 5 நாளில் அந்த அம்மா இறந்துட்டாங்க. நான் தான் இறப்பு திருப்பலியும் அவர்களுக்கு வைத்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா மக்களே, இந்த குருத்துவம் இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது. இறைவனுடைய இடத்திலிருந்து இறை மக்களுக்கு இறைப்பணியை செய்வதற்கு இறைமகனால் உருவாக்கப்பட்ட பணி இந்த குருத்துவம். அது உருவாக்கப்பட்ட நாள் இன்றைக்கு, அதுதான் 2வது. அப்போ இந்த நற்கருணை உருவாக்கிய ஆண்டவர் இந்த நற்கருணைக்கு உயிர் கொடுக்க, இந்த நற்கருணையை பிட்டு மக்களுக்கு நம்பிக்கை நிறைந்த உணவாய் கொடுக்க குருத்துவத்தை ஏற்படுத்திய ஆண்டவர் 3வதா ஏற்படுத்தியதுதான் அன்பு கட்டளை. என்ன கட்டளை? எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரியும் நினைக்கிறேன். சேர்ந்து பாடலாமா தெரியல. அன்புக்காயே, அந்த பாட்டு தெரியுமா? அன்புக்காயெங்கும் உள்ளங்களே அன்பரேசுவிடம் வாருங்க. சரி, நான் பாடுறேன் கேளுங்க. அன்புக்காயெங்கும் உள்ளங்களே அன்பரேசுவின் பாதம் வாருங்கள். அன்புக்காயெங்கும் உள்ளங்களே அன்பரேசுவின் பாதம் வாருங்கள். மனிதரின் அன்பு மாறிப்போகும், மனிதனும் நாளை மறைந்து போவான். மனிதரின் அன்பு மாறிப்போகும், மனிதனும் நாளை மறைந்து போவான். இயேசுவின் அன்பு மாறாதது, இயேசு என்றும் ஜீவிக்கின்றார். அன்புக்காயெங்கும் உள்ளங்களே அன்பரேசுவின் பாதம் வாருங்கள். அன்பை ஆணிவேராய் அடித்தளமாய் கொண்டு இந்த சமூகம் இயங்க வேண்டும் என்பதற்காக தன்னையே தாழ்த்தி சீடர்களுடைய பாதங்களை தொட்டு அன்புக்கு ஒரு அடையாளம் காட்டிய நம் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அன்பை ஆடையாய் அணிந்து கொள்ளுங்கள். அன்பை ஆடையாய் அணிந்து. சின்ன கதை, ஐ திங்க் ஒரு 5 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் ஆடு கடை வச்சிருந்தார். நிறைய ஆடு, 100 ஆடு வச்சிருந்தார். அப்போது ஒவ்வொரு நாளும் ஆட்டை மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அந்த கொட்டத்தில் போட்டு அடைச்சிட்டு நைட்டு தூங்கிடுவார். ஆடு ஒவ்வொரு நாளும் மேய்ச்சலுக்கு போகிற அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு அருமையான ஒரு தோட்டம், நல்ல புல், நல்ல முட்டிக்கு வளர்ந்த புல், நிறைய மரங்கள் உள்ள ஒரு பசுமையான தோட்டம். ஆனால் இந்த ஆட்டுக்காரர் என்ன பண்ணுவார்னா, ஓரத்தில் அப்படியே கூட்டி போய் மேய்ச்சிட்டு தண்ணி காமிச்சிட்டு வந்து கொட்டிலில் கட்டிடுவார். அதில் ஒரு ஆடு என்ன நினைக்குது அப்படின்னா, நைட்லாம் சும்மா தானே இருக்கான், ஏன் சும்மா வெளில போகக்கூடாதுன்னு ஒரு நாள் கேட்ட தாண்டிடுச்சு. அது தாண்டி போய் அந்த தோட்டத்துக்கார வீட்டில் போய் நல்லா புல்லை மேய்ஞ்சிட்டு வந்து படுத்துருச்சு. பகல்லையும் இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து மேய போகிறாங்க. அடுத்த நாள் நைட்டு சொல்லுது, இந்த மாதிரி நேற்று நைட்டு நான் பார்த்தேன், தாவி போனேன், நல்லா மேய்ச்சிட்டு வந்தேன், என் கூட வாரியான்னு 10 பேரை கிளப்பிடுச்சு. அடுத்த நாள் 10 பேர் கேட்ட தாண்டி போயிட்டாங்க. இந்த 10 ஆடும் போய் நல்லா கொழுக்க மேய்ச்சிட்டு வயிறு ஃபுல்லாக நிறச்சிட்டு அடுத்த நாள் வந்து படுத்துட்டாங்க. இது அடுத்த நாள் 10, 20, 50, 20, 50 ஆயிடுச்சு. அப்போ அந்த தோட்டத்துக்காரன் பார்த்துனே தான் இருந்தான், சும்மானா இல்லை. 50 ஆடு ஒரு நாள் மொத்தமாக வச்சு பாருங்க, அம்புட்டையும் வளைச்சி அடைச்சிட்டாப்புல. அம்புட்டையும் அடைச்சி அவன் தோட்டத்தில் போட்டு அடைச்சிட்டான்.
அடுத்த நாள் ஆட்டுக்காரர் ஆட்டை பார்க்குறாரு, 50 ஆட்டை காணா. எங்கடா போச்சு இந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு எல்லா ஆட்டையும் தேடிட்டு போனால் அந்த பக்கத்து வீட்டுக்கார 50 ஆட்டையும் அடைச்சி, டேய் இங்கே வா, உன் ஆடு பூரா இங்கே நிற்கிது, உன் ஆடு பூரா இங்கே நிற்கிது. அப்போ இந்த ஆட்டுக்காரர் போனார், எப்படி வந்துச்சு அப்படின்னு. அதுவா தான் வந்து மேய்ஞ்சிச்சு, நானா உன் ஆட்டை பிடிச்சி உள்ளே அடைக்கல, அதுவா வந்துச்சு மேய்ஞ்சிச்சு. இப்போ எனக்கு என்ன செய்யணும்னா, உன் ஆடு மேய்ஞ்சதுக்கு எனக்கு ஏதாவது கொடு, அப்போ தான் உன்னை விடுவேன் அப்படின்றார். என்ன சொல்றாரு? உன் ஆடு என் புல்ல மேய்ஞ்சதுக்கு நீ ஏதாவது கொடு, அப்போ தான் உன் ஆட்டை விடுவேன் அப்படின்றார். இவர் கேட்குறாரு, என்ன வேணும் சொல்லு அப்படின்னு. என்ன வேணும் சொல்லு. என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? என்ன வேணும்னு சொல்லி கேட்குறார். அவன் கடைசியாக கேட்டேன், உன் உசுரை கொடு, என் ஆட்டை விட்றேன் அப்படின்னார். உன் உசுரை கொடு, இந்த ஆட்டை விட்றேன் அப்படின்னார். என் உசுரை கொடுத்தாதான் என் ஆட்டை விடுவேன்னா, என் உசுரையை நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுக்காரு உசுரை கொடுத்து 50 ஆட்டை மீட்டுட்டு வந்தாராம். இந்த கதைக்கு விளக்க வேணும் விளக்க எதுவும் தேவைப்படுதா? இந்த கலைக்கு விளக்க எதுவும் இதுக்கு விளக்கம் தேடிச்சுன்னா உங்களுக்கு கோனார் நோட்ஸ் வாங்கி தரேன், எல்லாரும் உட்காந்து படிங்க. இந்த கதைக்கு விளக்கமே தேவையில்லை. மேஞ்ச ஆடெல்லாம் நாம மீட்டு வந்த மாஸ்டர் தான் நம்ம ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். அவர் ஏன் கொடுத்தார் அப்படின்னா, உங்கள் மேலே என் மேலேயும் அவருக்கு இருக்கிற லவ் ரொம்ப ரொம்ப பெரிய லவ். பிரைஸ் தி லார்ட். அந்த அன்பை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். ஆக 3 விழாவையும் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். 1வது நற்கருணை, அதுக்கு ஒரு கதையும் சொன்னேன், ஆம்ஸ்ட்ராங் கதை. ஆம்ஸ்ட்ராங், வெரி குட். 2வது உங்களுக்கு குருத்துவத்தை சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட கதை, அது கதை அல்ல, கடவுள் கொடுத்து எனக்கு அனுபவம். 3வதாக இந்த ஆட்டுக்கு அன்புக்கு ஒரு ஆட்டுக்கதை சொன்னேன். நான் சொன்னது எல்லாத்தையும் மறந்தாலும் தயவு செஞ்சு கதைகளையும் நிகழ்வுகளையும் மறந்து விடாதீர்கள். இறுதியாக ஒரு நிகழ்வு கடைசியாக. லியோனார்டோ டா வின்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? லியோனார்டோ டா வின்சி இஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட். அருமையாக வரையக்கூடிய ஒரு மனிதர். அவர் தான் இந்த ரா உணவு படத்தை வரைஞ்சார். பார்த்துருக்கீங்களா? ரா உணவு, இயேசு உட்காந்துருப்பார், சீடர்கள்லாம் அப்படி உட்காந்துருப்பாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்க முடியும் இந்த ரா உணவு. அப்போ ஒரு நண்பர் ஒருவர் கேட்குறாரு, உன்னுடைய ஓவியத்தில் ஒரு பிழை இருக்கிறது அப்படின்னு சொன்னார். என்ன பிழை அப்படின்னு கேட்குறார். ஏயா, ஒரு விருந்துக்குன்னு ஒன்று போனோம்னா எப்படி உட்காந்து நம்ம சாப்பிடுவோம்? அந்த விருந்துக்கு யார் நம்மளை கூப்பிட்டுருப்பாரோ நடுவில், இப்போ ஆயர்லாம் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் ஆயர் நடுவில் உட்காரும், நாங்களாம் சுற்றி உட்காரும். அப்படி இல்லைன்னா சேரு செவ்வகமாக இருக்குன்னா சென்டரில் உட்காருவாங்க, மற்றவங்களாம் சுற்றி உட்காருவோம். ஏன் இந்த ரா உணவு படத்தில் நீ தப்பு பண்ணியிருக்க? ஏசு இங்கிட்ட உட்காந்துருக்காரு, 12 பேரை ஏன் இங்கிட்ட உட்கார வச்ச, 6 பேர் அங்கிட்ட உட்கார வச்சுக்கலாமே அப்படி சொல்லி கேட்டாராம். ஏன் அந்த தப்பு பண்ணீங்க அப்படின்னு. லியோனார்டோ டா வின்சி சொன்னாராம், இது தப்பு இல்லையே, இது தப்பு இல்லை, என்ன தெரிஞ்சு தானே வரைஞ்சேன் அப்படின்னார். ஏன் என்ன இப்படி தெரிஞ்சு வரைஞ்சிங்க? அப்போ தான் அழகான விளக்கம் சொன்னார். இந்த 12 பேரும் அவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் அன்று. முன்னிருக்கை உனக்கும் எனக்குமாய் காத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த முன்னிருக்கை உனக்கும் எனக்குமாய் காத்திருக்கிறது. அந்த இருக்கையில போய் நீ உட்காரணும் என்று சொன்னால், 3வது அன்பை ஆடையாய் அணிந்தால்தான் அந்த இருக்கையில் போய் உன்னால் அமர முடியும் அப்படி என்று சொன்னாராம். இயேசு ஆண்டவரில் அன்பிற்கும் பாசருக்கும் இனிய அன்பான டீசு செயற்பட்ட இறை மக்களே, வாசிக்கப்பட்ட இறை வார்த்தையும் கொடுக்கப்பட்ட இறைவார்த்தை பகிர்வும் இறைவனுடைய பிரசன்னத்தில், இந்த மகிமையின் கூடாரத்தில் இறைவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை உள்ளத்தை ஆழமாய் திறந்து வைக்கிற பொழுது அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய ஆண்டவர், நற்கருணையில் உயிரோடு வாழக்கூடிய ஆண்டவர், உயிருள்ள வரைக்கும் இந்த திருச்சபை நிற்க வேண்டும் என்பதற்காக குருத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவர், அந்த குருத்துவத்தின் நடுநாயகமாக இருக்கக்கூடிய அன்பை அடிப்படையாய் கொண்டு ஆளுகை செல்லும் சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் இன்று இரவு நமக்காய் வேதனைப்பட காத்திருக்கிறார். இன்று இரவு அந்த ஆண்டவர் நமக்காய் வெறுமையை சுமக்க காத்திருக்கிறார். இன்று இரவு அந்த ஆண்டவர் தனிமையை ஏற்க காத்திருக்கிறார். இன்று இரவு அந்த ஆண்டவர் இரத்த கண்ணீர் வடிக்க காத்திருக்கிறார். தனிமையும் துயரமும் அவரை வாட்டுகிற பொழுது உங்களுடைய உடனிருப்பும் ஜெபமும் அவருக்கு ஆறுதல் தரும் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். பாதம் கழுவும் சடங்கு முன்னுரை. யூத வழக்கத்தில் வெளியே சென்று ஒருவர் மீண்டும் வீட்டிற்குள் நுழையும் போது தன் பாதங்களை கழுவுவது வழக்கம். இதில் இயேசு முற்றிலும் மாறுபட்டு பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்றும், பெரியவனாயிருக்க விரும்புகிறவன் பணியாளனாயிருக்கட்டும் என்று நீங்கள் இவ்வாறு செய்யுங்கள் என்று சொல்லி தம் அப்போஸ்தலரின் பாதங்களை கழுவி பணியான
பணியை நிகழ்வை இப்போது குருவானவர் இங்கு அமர்ந்திருக்கும் 12 பாதங்களை கழுவி நமக்கு பாடமாக்குவார். இந்த நிகழ்வு வெறுமையான ஒரு சடங்கு மட்டுமல்ல, மாறாக நம் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சடங்காகவும் தாழ்ச்சியுள்ள வாழ்வு வாழ பக்தி நிறைந்த உணர்வோடு இதில் பங்கெடுப்போம். உணவினை அருந்திட சீடரோடு இயேசு வந்து பந்தியிலே அமர்ந்திருந்தார். தம்மேலாடை களைந்து இடுப்பினில் துண்டை கட்டி சீடரிடம் எழுந்து வந்தார். உணவினை அறிந்திட சீடரோடு இயேசு வந்து பந்தியிலே அமர்ந்திருந்தார். தம்மேலாடை களைந்து இடுப்பினில் துண்டை கட்டி சீடரிடம் எழுந்து வந்தார். குவளையில் தண்ணீர் கொண்டு சீடர்களின் பாதம் தொட்டு கழுவியில் துடைத்து விட்டார். பணிவாழ்வின் பெருமை சொன்னார். சீமோன் ராயப்பரை நாடி வந்து பாதங்களை கழுவிட இயேசு வந்த நேரத்திலே ராயப்பரோ பாதங்களை இயேசுவிடம் காட்டார். உரிமையில் கழிந்து கொண்டார். என்னுடைய பாதங்களை என் ஆண்டவர் கழுவுவதா? ஒருபோதும் அழுவதிலே ஒரு காலம் சம்மதியே. நான் செய்வது என்னதென்று இப்போது புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய். உன் பாதம் கழுவிட அனுமதியாவி என்னோடு பங்கில்லை. ஆண்டவரை போதகரே, என் கால்களை மட்டுமல்ல
அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டுடைய பாதத்தில் வைத்து நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். தொண்டாற்றவே உம் மகனை உலகிற்கு அனுப்பிய அன்பு தந்தாய். திரு அவையின் பணியாளர்களான திருத்தந்தை, கர்தினால்கள், பேராயர்கள், ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு பணிபுரியவே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளவும், அடுத்தவர் நலனுக்காக தாம் உழைக்கும்போது இறைவன் தம்மை உடலுள்ள நலனோடு வழிநடத்துவார் என்பதை புரிந்து வாழவும் வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை வழிநடத்தும் அன்பு இறைவா, எங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரையும், அரசின் வருவாயையும் மக்களுக்கான திட்டங்களையும் தம் நாட்டு மக்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பொதுநல எண்ணத்துடன் செயல்படுத்த முனைய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களின் காலடிகளை கழுவி தொண்டாற்றலின் மேன்மையை எங்களுக்கு உணர்த்தினார். உம் திருமகனின் அடிச்சுவற்றை பின்பற்றி நாங்களும் தொண்டாற்றும் சீடர்களாக வாழவும், எங்கள் சிந்தனையும் உழைப்பையும் அடுத்தவர்களுக்கு பணிக்கு அர்ப்பணமாக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒப்பற்ற நல்லாசிராம் இறைவா, பணிக்குருத்துவத்தின் வழியாக உமக்கு பணிபுரிய முன்வந்துள்ள அருள் பணியாளர்கள் அனைவரையும் தங்கள் வாழ்வில் பிறர் அன்பையும் பிறர் பணியையும் மையப்படுத்தி உழைக்கும் போது அவர்களுக்கு மன உறுதியும் ஆற்றலும் தந்து வழிநடத்தவும், பொது குருத்துவத்தின் வழியாக இவ்வுலகில் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பொதுநிலையினர் இயேசுவின் நற்செய்திக்கு சான்று பகர்ந்து வாழும்போது அவர்களை தூய ஆவியால் வழிநடத்தி பாதுகாக்கவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். தியாக திருவே இறைவா, உலக மாந்தரின் மீட்பின் நினைவாக உம் திருமகன் இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் தம் நினைவாக எங்களுக்கு விட்டு சென்ற புதிய உடன்படிக்கையின் நாளில் உம் அன்பு மகனை பின்பற்றி நாங்களும் பொது வாழ்வில், குடும்ப வாழ்வில், துறவற வாழ்வில், தனிமனித வாழ்வில் முழுமையாக எங்களை தியாகம் செய்ய முன்வரவும், பிறர் பணி ஆற்றுவதும் பிறர் நலம் பேணுவதுமே மனித வாழ்வின் உண்மையான பொருள் என்பதை உணரவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எமது திரு அவையில் நற்கருணை மட்டில் வாஞ்சையோடும் தாகத்தோடும் தவிக்கும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். ஒவ்வொரு திருப்பலியின் போதும் அருள் சாதன முறையில் உட்கொள்ளும் இயேசுவின் உடலும் இரத்தமும் எமது வாழ்வுக்கான அருமருந்தாக அமையவும், எமது நல்லார்ந்த வாழ்வை தாங்கிச் செல்லவும், புனித வாழ்வுக்கு எம்மை அழைத்து நாளும் புதுப்பிக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய சூழலில் மிகுந்த அச்சத்தோடும் தீராத நோவுகளோடும் முடிவில்லாத கவலையோடும் வாழும் அனைவரையும் நினைத்து கொள்வோம். துன்பங்கள் வாழ்வின் சுமைகளன்று, சவால்கள் அதன் எல்லைகளன்று, மாறாக இயேசுவோடு இணைந்து பயணிக்கும் அருள் கிடைக்கவும், தீமைகளை நாடி செல்லாத மனதை உருவாக்கி இயேசுவின் மனநிலை கொண்டு வாழும் அருள் கிடைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் கண்களை மூடி நாம் மன்றாடுவோம். நமக்குள் வாழும் இயேசுவை காணக்கூடிய அந்த பேற்றை நாம் காணணும். நான் உண்மையிலே இயேசுவை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி நம்மை பார்க்கிற பிள்ளைகள், கண்ணீரோடு கவலைகளோடு இருக்கக்கூடிய மக்கள், தேவையில் இருக்கக்கூடிய மக்கள், ஜப உதவியை வேண்டியிருக்கக்கூடிய நோயாளிகள் எல்லாரும் நம்மை பார்த்து நான் இயேசுவை பார்க்கிறேன், உன்னில் இருக்கக்கூடிய இயேசுவை நான் பார்க்கிறேன் என்று சொல்லணும். அதுதான் உண்மை கிறிஸ்தவம், அதுதான்
நமக்குள் நற்கருணை ஆண்டவர் வாழ்கிறார் என்பவருடைய சாட்சி. இந்த தன்மையை நாம் அடைய வேண்டும். அப்பொழுது நீ எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார், எதை கேட்டாலும் ஆண்டவர் உனக்கு செய்வார். உனக்குள் இருக்கக்கூடிய இயேசுவை நீ காண வேண்டும், நாம் காண வேண்டும். நமக்குள் இருக்கக்கூடிய இயேசுவை பிறர் காண வேண்டும். அன்பின் விளைந்த ஒரு அமுதாக மாறணும். நற்கருணை ஆண்டவர் அந்த பேற்றை காண்பதற்காக இயங்குகிறார். உங்களுடைய குடும்பத்தில் குறைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், தொழில் துறைகளில் பல கடன் தொல்லைகள் இருக்கலாம். ஆனால் நமக்குள் இருக்கும் இயேசுவை நாம் காண ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் உன் தேவைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்வார். உன் குடும்ப தேவைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்வார். உன் விருப்பங்களை நீ வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே உனக்கு செய்வார். ஒப்பு கொடுப்போம், மன்றாடுவோம், நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த நற்கருணையை எனக்கு கொடையாக நீ கொடுத்திருக்கிறாயே, இந்த குருக்களை எங்களுக்கு கொடையாக நீ கொடுத்திருக்கிறாயே, கோடான கோடி நன்றி என்று சொல்வோம். அரச குருக்களின் திருக்கூட்டம் என்று சொல்லி பேதுரு எங்களை பார்த்து அன்போடு அழைக்கிறாரே. நாங்கள் குருத்துவத்தில் பங்கு பெறக்கூடிய அந்த பேற்றை நாங்கள் பெற்றிருக்கிறோமே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே என்று சொல்வோம். வருகிற காலங்களில் ஆண்டவருடைய அருள் துணையோடு பயணிக்கூடிய சக்திகளாக மாறணும் என்று சொல்லி வேண்டி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆற்றல் மிக்க இறைவனை, இரக்கத்தின் ஊற்றே, பெரியவையாளனாகிய இந்த நாளில் உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய திரு முன்னிலையில் எடுத்து வைக்கும் அன்றாட்டுகளை நீ ஏறெடுத்து பாரும். ஆஸ்வதியும் ஆண்டவரே, நலமாக்கும். உம்முடைய அன்பு பிள்ளையுடைய வேண்டுகளெல்லாம் நிறைவேற்றி உம்முடைய பிரசன்னம், உம்முடைய உடனிருப்பு என்னாலும் எங்களை தாங்குகிறது என்று சொல்லி ஆழமான நம்பிக்கை நிறைந்த உணர்வோடு இந்த மன்னக வாழ்வில் நாங்கள் பயணிப்போமாக. தீமைகளை விலக்கி நன்மைகளை பெருக்கி ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை காண்போமாக. நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே எனக்கு விருப்பம் என்று சொல்லி ஆண்டவரே, நீ அன்று சீடர்களை பார்த்து சொன்னீரே, நாங்களும் இந்த மண் உலகில் மிகுந்த கனிகளை கொடுத்து ஆஸ்வாதமாய் இந்த மன்னக வாழ்வில் நாங்கள் பயணிக்க அருள்தார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அனைவரும் அமர்வோம். இப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். இந்த காணிக்கையானது பசிப்பினிக்காக சிறப்பான காணிக்கை எடுக்கப்படும். எனவே தாராள உள்ளத்தோடு நீங்கள் இந்த காணிக்கை செலுத்திட அன்போடு வேண்டுகிறேன். அங்கே
ஆண்டவரே, அனைத்து உலகின் நிர்வாகம் போற்றுகிறோம். அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் அந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு உழைப்பின் பயன்மந்த பெற்றுக் கொடுக்கிறோம். வாழ்வழிக்கக்கூடிய அப்பமாக மாற்றியறலும் இறைவன் ஆண்டவரே, அனைத்து உலகின் நிறைவாமை போற்றி ராஜகோடையும் மன உழைப்பந்தரஸ்தம் ஒப்பு கொடுக்கிறோம். வாழ்வழிக்கக்கூடிய ஆன்ம பானமாக மாற்றியறலும் தாழ்மையான மனதாக மாற்றியறலும் சகோதர சகோதரர்களை நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு ஆண்டுடைய அன்பு கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிற உங்களிடமான பலியானது எல்லாமல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகிய அவர்
நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் வழிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக்கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டுமென்று எங்களுக்கு கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மையடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதர்களோடும் அரியணையில் அமர்கிறவர்கள் தலைமை தாங்குபவர்களோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: பக்தியோடு இந்த புனிதமான ஆண்டவர் நாளிலே நற்கருணை ஏற்படுத்தி அந்த நிகழ்வை சிறப்பாக நினைவு கூறுகின்ற இந்த புனிதமான இந்த நேரத்தில் ஒரு நீண்ட ஜெபங்கள் இருக்கும். பக்தியோடு பங்கேற்று ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நடமாடும் ஒரு நற்கருணையாக இந்த பாவியை நீ ஆசிர்வதித்து வழிநடத்தி வருகிறாயே, உமக்கு நன்றி என்று சொல்லி என்னோடு இணைந்து எல்லோரும் இந்த பலியை ஒப்பு கொடுக்க அன்போடு ஜெபிக்கிறேன். கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் எங்கள் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிபொருட்களையும் நீரேற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகிறோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை நீரே வழிநடத்திரலாம். உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் எங்கள் ஆயர் ஆனந்துக்காகவும் திருத்தூதர் வழிபெறும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை உம் திருக்கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம் அடியார்களாகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். மேலும் இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்து உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறை பற்றியும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகி உமக்கு இவர்கள் தங்கள் பொருந்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவரோடும் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்காக கையளிக்கப்பட்ட தூய்மிகு நாளை கொண்டாடுகிறோம்.
முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிமிக்க மரியாவையும் அதே கன்னியின் கணவரான புனித சூசையப்பரையும் திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரையா போன்ற திருத்தூதர்களையும் ஆண்டவரே வணக்கத்துடன் நினைவு கூறுகின்ற எல்லா புனிதர்களையும் ஆகிய அனைவரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகிறோம். இவருடைய பேறு பயன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவியை பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆகவே ஆண்டவரே, ஊழியர்களாகிய நாங்கள் உமது குடும்பமும் முழுவதும் இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் தம் சீடலுக்கு கையளித்து அவற்றின் மறைபொருளை கொண்டாடுமாறு பணித்த இந்த நாளில் இக்காணிக்கையை மனநிறைவோடு ஏற்றல் உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மந்தையில் எங்கள் ஒவ்வொருவரையும் சேர்த்து கொள்ளும். இறைவா, இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி உமக்கு உரிமை உடையதாகவும் தகுதி உடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்திருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள், அதாவது இன்று, வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை பிட்டு தம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆண்டவரே, உம் அன்பு பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி அருளும். உம்முடைய திருவுடலை உட்கொள்ளக்கூடிய பேற்றை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறாயே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உம் பிள்ளைகளை ஆஸ்வதியும், உம் மந்தைகளை காத்திரலும், தீயோனின் தாக்குதல் அனைத்திலுமிருந்தும் உன் அன்பு குடும்பத்தை, உம் அன்பு மந்தைகளை நீ காப்பீராக. தீய சக்திகள் அனைத்தும் தோற்று போவார்களாக. வாழ்வில் வெற்றி கொடியை உமது பெயரால் நாட்டுவார்களாக. நாளிலே அன்பு தகப்பனே, உம் அன்பு பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதியும் நலமாக்கும். ஆமென். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் ஏழில் மிகு கிண்ணத்தை வணக்கத்துக்கு உரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுடைய விடுதலைக்காக ஆண்டவரே உம் திரு ரத்த சிந்தி எங்களை மீட்டெடுத்தவரே கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திரு ரத்தத்தால் தூய்மையாக்கப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும். உம்முடைய திரு ரத்தத்தால் நாங்கள் விடுவிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் ஒவ்வொருவரும். உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நீரே ஆஸ்வதியும், நீரே எங்களை வழிநடத்தும். ஆமென். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோடமிருந்து அவர் உயிர்த்தெழுதலையும் அவரது மாட்சிக்கு உரிய விண்ணேற்றத்தையும் ஊழியர்களும் புனித மக்களும் ஆகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவெல்லாம் மீட்பளிக்கும் திரு கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிபொருளாக மாண்புக்கு உரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியர்களும் நீதிமானாகிய ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தையின் ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமைக்கூறு மெல்கிசேதேக் உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிபொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் உள்ள இறைவா, உம்முடைய வானதூதரவும் திருக்கைகளால் இப்பலி பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பீடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை நாங்கள் தாழ்ந்து பணிந்து வேண்டுகிறோம். இத்திருப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்திடலாம். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயிலுள்ளும் இந்த மண் உலகில் வாழ்ந்து நம்பிக்கையை வேரூன்றச் செய்து வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களையும் நீரே நினைவு கூர்ந்திரலாம். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என இறைஞ்சி மன்றாடுகிறோம். பாவிகளாகிய உம்மடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறை சாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இங்காசியர், அலெக்சாண்டர், மர்ஸ்லினோஸ், பீட்டர், பெலிசிட்டி, பெர்பத்துவா, ஆகதா, லூசி, ஆக்னஸ், சிசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடன் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று, மாறாக உமது மிகுதியான மன்னிப்பால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் என்றாடுகிறோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இறைமகன் இயேசு எந்நாளும் நம்மை ஆஸ்வதிக்கும் இறைவன். ஆஸ்வாமிக்க பாதையில் வழிநடத்துவதற்காகத்தான் நற்கருணையை கொடுத்து நம்மோடு உடனிருந்து நமக்குள் செயலாற்றுகின்ற அந்த அன்பையும் பாசத்தையும் பெற்றிருக்கக்கூடிய இறைவன். நமக்குள் இறைவன் செயலாற்றுவதை நாம் தடுக்காமல் நாம் அனுமதிப்போமே என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் வெற்றி மேல் வெற்றியை காண முடியும். நிச்சயமாக எல்லா தடைகளிலிருந்தும் நாம் தாண்டி வர முடியும். எனவே அவருடைய செயலை தடுக்காத பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழ்ந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி இந்த மன்னக வாழ்வை அலங்கரிக்கக்கூடிய சக்திகளாக மாற வேண்டும் என்று சொல்லி வேண்டி ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தினை கரத்தை விரித்து கண்களை மூடி நன்றி நிறைந்த உணர்வோடு நாம் பாடி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் ஆண்டவரே, தீமைகள் அனைத்தும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்லம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் நாம் பகிர்ந்து மகிழ்ந்து கொள்வோம். இறைவனின் திருமகனின் தந்தை இறப்பின் வழியாக உலகுமான் எல்லா குற்றங்களிலும் உங்களுடைய கட்டளைகளை கருத்தோடு நான் ஒருபோதும்
இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், எந்நாளும் நிலையான விடுதலையும் மீட்பையும் தருகின்ற இறைவன் இவர். நமக்குள் செயலாற்றி வல்ல செயல்களை நம் வழியாக செய்கின்ற தகப்பன் இவர். என்னை நம்புவோர் என்னை விட பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லி தன் அன்பையும் பாசத்தையும் பொழிகின்ற தகப்பனாய் இந்த நற்கருணை எழுந்தருளி வந்து நம்மை ஆஸ்வதிக்கவும் வழிநடத்தவும் வருகிறார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபொழுதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் என்று சொல்லி இந்த புனித வியாழனாக இந்த நாளில் நற்கருணை எழுந்தருளி உள்ள இறைவன் நம்மை வாழ்த்த வருகிறார். இந்த ஆண்டுடைய விருந்திற்கு அவருடைய மந்தைகளாகிய நாம் இந்த நாளில் அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். பெற அன்று பணியை செய்ய சொன்னேன். தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே. பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன். தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே. இதற்கு மேலான் என்ன
மாட்டாயா என் உடலை உண்டு உயர மாட்டாயா அழைக்கின்றார் இனிய உணவுக்கு இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். பன்னிரு சீடர்களை பந்தியிலே அமர்த்தி பன்னிரு சீடர்களை பந்தியிலே அமர்த்தி பாதம் கழுவினார் பணிந்து வாழ்ந்திடவே பாதம் கழுவினார் பணிந்து வாழ்ந்திடவே இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். அப்பத்திலே எடுத்து அன்புடனே கொடுத்து அப்பத்தினை எடுத்து அன்புடனே கொடுத்து இது என் உடல் என்றார் எல்லோரும் உண்ணும் என்றார் இது என் உடல் என்றார் எல்லோரும் உண்ணும் என்றார் இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். இவ்வுடல் உங்களுக்காக கையளிக்கப்படும் புதிய உடன்படிக்கையின் இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படுகின்றது. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இதை செய்யுங்கள் என்கிறார் ஆண்டவர்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. உம் திருமகனின் இரவு பிறந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே.
கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே